அந்த பொண்ணு செக்ஸோமினியாங்கிற கடும் நோயால பாதிக்கப்பட்டிருக்கா. நல்லா இருக்க. அவளை கொஞ்ச நாளைக்கு வெளியில விடாதீங்க. வெளியில விட்டா இது குணப்படுத்துற மாதிரி எதனா மேட்டர் இருக்கா? மேட்டர் தான் மேட்டரே. இல்ல புரியல. எப்போலாம் அந்த பொண்ணு ஒரு மேல பாக்குதோ இல்ல நினைக்குதோ அப்போலாம் அளவுக்கு அதிகமான மூடு வரும். அப்போலாம் அந்த ஆணுடன் கில்மா பண்ணா மட்டும்தான் அந்த வியாதி கண்ட்ரோல் ஆகும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நீ இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. நீ துணிஞ்சு போராடு. உன்னை யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுங்கறத மனசுல வச்சுக்க. பேசி முடிச்சிட்டியா? அந்த பொண்ணுக்கு பிராத்தல் பண்ற டிசார்டர். இது 20 நிமிஷத்துக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேற. அண்ணே ஒரு சின்ன சந்தேகம். அது எந்த அழிச்சுவாயா? டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க எதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க? பஸ் காருக்கு போடுவாங்க. மெக்கானிக் செட் வச்சிருக்கவங்க டூல்ஸ்க்கு போடுவாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோக்கு போடுவாங்க. கடை வச்சிருக்கவங்க கடைக்கு போடுவாங்கடா. அப்போ பிராத்தல் தொழில் செய்யறவங்க எதுக்கு நீ பூஜை போடுவாங்க? இந்த படத்துல இருந்து பிஜிஎம் கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் கழிச்சிட்டா இது போன் வெப்சைட்ல தான் ரிலீஸ் ஆகிருக்கும். ஹலோ பிளாஸ்ட் பார்ட்ஸ், வெல்கம் டு மங்களவாரம் ரோஸ். ஓபன் பண்ணா ஊரு மொத்தமா ஒண்ணு கூடி ஒரு சவுத்திய பாத்துட்டு இருக்காங்க. இவன் மொட்டை மண்டை அதுல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? உன் பொண்டாட்டிய பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிட்டு இருக்கானோ. கள்ள தொடர்பான வச்சிருக்காவ அவளை கொன்னுடுறனே. உடனே கோவப்பட்டு பொண்டாட்டிய போட்டதுல போவாரு. அதுக்குள்ள அந்த லவ் ஜோடி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கும். இப்ப போலீஸா வர குமுதா குட்டி, இந்த கேஸ்ல எனக்கு சந்தோஷம் இருக்கு, இது சந்தேகம் இருக்கு, உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரெடி பண்ணுங்க. எங்க ஊரு பண்ணையார கேட்காம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அப்ப கள்ள தொடர்பு மட்டும் அந்த ஆளை கேட்டாடா வச்சுக்கிறீங்க. இப்ப பண்ணையாரும் பார்த்துட்டு பாடியை தர முடியாது, நீங்க வேற பாடியை பாத்துக்கங்கன்னு கலாய்ச்சிட்டு போயிடுறாரு. இப்ப ஊர்ல ஒரு டாக்டர் வராரு. டாக்டர் சார், என் பொண்ணுக்கு வயித்து வலி. இங்கெல்லாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. பக்கத்தூர்ல ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு, அங்க போய் பாருங்க. ஆமா, பஸ்ஸுக்கு போக காசு இருக்கா? இந்தாங்க 500 ரூபா. பொண்ணுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுங்க. ச்சே, எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இப்ப கட் பண்ணா ஊர்ல ஒரு கல்யாணம். கல்யாண வீட்டில் கலவரம். கடுத்ததுல சாம்பார மேல ஊத்துற. ஏய், என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? ஏய், என் மாமனே அடிக்கிறியா? ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. என்ன தைரியம் தான் செத்து போன ஆண்டியை பத்தி பேசியிருப்ப. அது என் கிரஸ்டா. வடச்சென்னை அன்பு மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போக கட்டை எடுத்து நிட்டு கலவரத்தை நிறுத்திடுறாங்க. அப்போ வெட்டி இருந்தா இதான் டைலாக்கா இருந்திருக்கும். என்னோட விசுவாசம் ஆன்டிக்டா. ஐயா, ஊர்ல திருவிழா பசங்க எல்லாம் திண்டுக்கல் ரீட்டாவை புக் பண்ண சொல்றாங்க. ஏண்டா நீங்க என்ஜாய் பண்றதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுமா? 10 பைசா கிடையாது போடா. உடனே ஆன்டி அழைத்து அவன் கிடக்கிறான் பிச்சைக்கார பையன். இந்தாங்க 50,000 rupees. திருவிழாவை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுங்க. வேர்க்காடு வாழ்ந்து வரும் ஆதிபராசக்தி அவள் வேண்டும் வரும் தந்திடுவாள். இப்போ திருவிழாவும் திருப்தியா முடிஞ்சிருது. மீண்டும் ஊர்ல ஒரு சம்பவம். இப்ப என்னடா எழுதிருக்கு? பொட்டி கடைக்காரன் பொண்டாட்டிய கொத்தராசு கொத்திட்டானா. ஊர்ல இருக்க ஆன்டிலேயே கொஞ்சம் அசத்தலான ஆன்டி அதுதான்டா. வாங்கடா போய் ஆன்டியை சேவ் பண்ணலாம். இப்ப அந்த ஆன்டியும் தன் லவ்வரோட மருகையா சாலா எந்த கூறுகட்ட கொங்கா பையிலோ ஊர்ல கள்ளக்காதலர்கள் ஃபுல்லா கண்டுபிடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கான். அதுவும் செவ்வாய்க்கிழமைகள்ல மட்டும். ஏன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க வட்ட அடுத்த செவ்வாய்க்கிழமை ஏதோ அசம்பாவிதம் ஆகிட போது. நீ போய் கள்ளக்காதல் பண்றவங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண சொல்லு போ. அதாவது ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு 5 பூலன்களையும் 5 விரல் அடக்கி வைக்க சொல்லி தண்டோரா போடுறாங்க. டைரக்டர் கள்ளக்காதலை எப்படிலாம் வாழ வைக்க ட்ரை பண்ணிருக்காரு. இப்போ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஊர் ஒண்ணு கூடி காவலுக்கு இருக்காங்க. எதுக்கு? கள்ளக்காதலுக்கா? இல்ல, எவனும் செவுத்துல உங்க பேர் எழுதிடக்கூடாதுன்னு. அந்த நேரம் வைத்த கலக்குதுன்னு வாழத்தொப்புக்கு ஒதுங்கின 5 ரூபாய் டாக்டர் ஒரு பேயை கண்ணுல பாக்குறாரு. இவரை பார்த்ததும் பேய் பட்டன் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணுது. பரிதாபமான பேயா இருக்கும் போல. இதுக்கு ஒரு பிளாஷ்பேக்க போட்டு விடுறா. சில மாதங்களுக்கு முன்பு சைலு என்ற பெண் வாட்ஸ்அப்பே இல்லாத காலத்துல வாத்தியார லவ் பண்ண. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவை கோர் பூவைத்தாய். வாத்தியாரும் மாணவி என்றும் பாராமல் கண்டபடி பாஞ்சிடுறாரு. A few inches later. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சாரி சைலு, நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் உன்னை கல்யாணம் பண்ண முடியல. ஏன்னா நான் எந்த ட்ரையுமே பண்ணல. காதல் தோல்வியில் கம்மங்காட்டு பக்கம் போன சைலு பாக்குறதுனால காதல நினைச்சு கலவியில் ஈடுபடுறாங்க.
இதுவே ஒரு பையன் பண்ணியிருந்தா பொம்பளை பொறுக்கின்னு போஸ்ட் போட்டிருப்பீங்க. பெண்ணோட செயல்களை பார்த்துட்டு ஊர்ல இருக்க பெருசுங்க ஒண்ணு சேர்ந்து அடிச்சு துரத்திடுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு இருக்கிறது ஒரு டிஸ்ஆர்டர். அதனால ஊர்ல இருக்க பிச்சைக்காரன்ல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இப்ப உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அடிச்சு துரத்திருக்காங்க. அடுத்த நாள் அங்க இருக்க கிணத்துல மர்மமான முறையில் அந்த பொண்ணு செத்து கிடக்கு. இதோட கட் பண்ணா பிளாஷ்பேக் ஓவர். எப்பா ஊர்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு வாரமா எந்த கள்ள காதலர்களையும் மீட் பண்ண விடாம தடுத்திருக்காங்க. இப்ப மீண்டும் ஒரு வாரம் கழித்து ஊர்ல இருக்க இளைஞர்கள்லாம் திரும்ப திருட்டடியதும் நடந்துடாம இருக்க ஊரை சுத்தி காவலுக்கு போறாங்க. சரியான காஜி பிடிச்ச ஊரா இருக்கும் போலடா. குமுதாக்கு மட்டும் வேற ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. டாக்டர் நீதான் கில்லரா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அஜக், இப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கில்லர் நான் இல்ல, சைலுவோட லவ்வர். லவ்வரா? ஆமா, சைலு சின்ன பொண்ணா இருக்கும் போதே இந்த குட்டி குஞ்சானுக்கு காதல் வந்திருக்கும். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனோட அப்பனுக்கும் சைலு மேல ஒரு காஜி. நல்லவங்க மாதிரி நடிச்சு சிந்து சமவெளி நாகரிகத்தை வளர்க்க ட்ரை பண்ணிருக்கான். இத குட்டி கொச்சானா இருக்க ஹீரோ பார்த்து பத்த வச்சு அப்பனை போட்டு தள்ளிட்டு ஊரை விட்டு ஓடிடுறாரு. அவன் பெரிய ஆளா வளர்ந்ததும் ஹீரோயினை பார்க்க வரும்போதுதான் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இவ்வளவு நாளா எங்கேயா இருந்த? இந்த ஊர்ல தானே இருந்தேன். இல்ல புரியல, ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதே ஊர்ல தான் இருந்திருப்பான். அந்த நிமிஷத்துல இருந்து உன் எதிரில நான் வரலனாலும் ஒவ்வொரு நொடியும் உன் நிழலா உன் கூடவே தான் நான் இருந்தேன். அதெல்லாம் சரி, இப்ப யாரா தனிப்படலாம் அமைச்சு தேடிட்டு இருக்காங்கன்னு இவன் எத்தனை வருஷம் இருட்டிலே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்ப ஹீரோயினோட மரணத்துல இன்னொரு ட்விஸ்ட். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஷைலு ஓடுறது தற்கொலை இல்ல, கொலை. ஒரு நாள் 4 காஜி பசங்க ஒரே டைம்ல ஹீரோயினை வேட்டையாட துரத்த பயந்து ஓடி போய் மோட்டார் ரூம் பக்கம் ஒதுனா ஒரு சவுண்ட் வித்தியாசமா வருது. நீ உள்ள பாரு, ஆர்வம் உள்ள ஒரு இன்டீசன்ட் ப்ரொபோசலே பண்ணிட்டு இருக்கான். ஆர்வமா? ஆமா, உள்ள பாரு, எட்டி பார், உள்ள ஒரு பிட்ட பார். அந்த பண்ணையாரு பொண்டாட்டியும் போட்டோகிராஃபர்னு சேர்ந்து கில்மா பண்ணிட்டு இருப்பாங்க. இத ஹீரோயின் பார்த்துட்டு ஊர்ல சொல்லிட போகுதுன்னு கள்ளக்காதல் பண்ற அசோசியேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஹீரோயினும் போட்டு தள்ளி இருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக்க பண்ணையார் பதுங்கிருந்து கேட்டுட்டு போய் பொண்டாட்டியை போட்டு தள்ளி படத்தை முடிச்சிடறாங்க. இது அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கன்றான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கன்றான். இந்த படத்திலே நல்லா இருந்த போர்ஷன் தான் அது, இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான். இந்த படத்துல இந்த பிஜிஎம் மட்டும் இல்லனா இதை என்னைக்கோ தூக்கி குப்பையில போட்டிருப்பாங்க. இருந்தாலும் விடுவனா நானு அதான் ஒரு ரோஸ்ட போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல ஆல்னு ஒரு சிம்பிள் ஒரு அதையும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குற உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.